வணக்கம். நான் உங்கள் அருணன் பேசுகிறேன். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டைக் காப்பியங்கள் எனப்படுகின்றன. ஆனால் அவை உண்மையில் போட்டிக் காப்பியங்கள். கருத்தியல் ரீதியாக பார்த்தால் சிலப்பதிகாரம் சமண இலக்கியம் என்றால் மணிமேகலை புத்த இலக்கியம். அப்படி அவை ஒன்றுக்கு ஒன்றாக போட்டி போட்டுக்கொண்டு எழுந்தவை. அதே நேரத்திலே அவை பிறந்த அந்த கலப்பிரர் காலத்தில், சங்கம் மருவிய காலத்தில் இருந்த தமிழருடைய வாழ்வை அற்புதமாக சித்தரிக்கின்றன. அதிலும் வணிக சமூகத்தினுடைய அந்த பெருவாழ்வு அன்றைக்கு எப்படி இருந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது சிலம்பின் மூலமாக. அதேபோல பெண்கள் பட்ட துயரத்தை அந்த மாதவி மூலமாக, அவளது மகள் மணிமேகலை மூலமாக நம்மால் உணர முடிகிறது மணிமேகலையில். ஆக இந்த வாழ்வு நமக்கு மிக அற்புதமாக அங்கே வெளிப்பட்டு நிற்கிறது. அதிலும் குறிப்பாக நகர வாழ்வு. அன்றைக்கே நகர வாழ்வு பிறந்து விட்டது தமிழ்நாட்டிலே. சிலப்பதிகாரத்திலே மதுரை நகர வாழ்வு பிரமாதமாக விவரிக்கப்பட்டுள்ளது. மணிமேகலையிலே காஞ்சியினுடைய வாழ்வு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் விளக்க, பொருத்தி பார்க்க நான் எழுதியது சிலம்பும் மேகலையும் என்கிற நூல். அதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் மணிமேகலையில் இருக்கக்கூடிய சமய கணக்கர்தம் திறம் கேட்ட காதையை நான் விளக்கியிருப்பது. சமய கணக்கர்கள் என்றால் பல்வகை சமயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அன்றைக்கு சமயங்கள் என்பவை தத்துவங்களாகவும் இருந்தன. ஆக அந்த ஒரு அத்தியாயத்திலே மணிமேகலையில் அன்றைக்கு இருந்த தத்துவங்கள் அனைத்தும் வெளிப்பட்டிருக்கின்றன. தமிழன் தத்துவத்துக்கும் சொந்தக்காரன். வாங்கி படியுங்கள், கருத்து கூறுங்கள்.